என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன். நான் பொதுநல மருத்துவராகவும் சர்க்கரை நோய் மருத்துவராகவும் 20 ஆண்டுகளுக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உலக காசநோய் தினம், வேர்ல்ட் டிபி டே. காசநோய் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவால வரக்கூடிய நோய் தான் நம்ம காசநோய்ங்கிறோம். காசநோய் நுரையீரல்ல அதிகமா காணப்படுது, வேற உறுப்புகள்லயும் வருது, ஆனா அதிகமா காசநோய் ஏற்படக்கூடியது நுரையீரல்ல தான். சோ இந்த பாக்டீரியாவை தவிர்த்துக்கணும். எப்படி இந்த பாக்டீரியா ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு வருதுன்னா நம்மளுடைய தும்மல் மூலியமாகவும் இருமல் மூலியமாகவும் பரவுகின்றது கிருமிகள். என்னென்ன சிம்டம்ஸ் இந்த காசநோய்க்குன்னு பாத்தீங்கன்னா, மெயினா காய்ச்சல் 2 வாரங்களுக்கு மேல தொடர்ந்து விட்டு விட்டு அடிக்கிறது. நம்பர் 2, தொடர்ந்து இருமல் தும்மல். 3, எடை குறையிறது. நம்மளுடைய எடை குறையுதுன்னா நம்ம உஷாராயிடணும், உடனே அருகாமையில் உள்ள டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். அப்ப இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, முழுமையா குணப்படுத்துற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்மளால வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்லயே மிக அருமையா இந்த டிபிக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ட்ரீட்மெண்ட்டை அறகுறையா எடுத்துட்டோம்னா பிரச்சனை பெருசாயிடும். அதனால முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா காசநோயை குணப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து காசநோயை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம உணர வைக்க போறோம் எல்லாத்தையும். வாய்ப்புக்கு நன்றி.